காலேஜ் ஃபஸ்ட் டே அப்போ நம்ம பெஞ்சில் நம்ம பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காருவான். அப்போ நமக்கு தெரியாது இவன் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக வருவான்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரோவில் ஆரம்பிக்கும், அடுத்து வாடா போடான்னு கூப்பிடுவோம், நெக்ஸ்ட்டு மச்சான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிடுறது தான் பேர். நம்மளே என்றைக்காவது படிக்கலான்ட்டு வாடா நோட்ஸ் எடுக்க போகலான்னு சொல்லுவோம், ஆனால் அவன் வாடா ஃபோட்டோ எடுக்க போகலான்னு கூப்பிடுவான். அந்த ஃபோட்டோவையும் அவன் ஒழுங்காலாம் எடுக்க மாட்டான். பாதியில் பிளர்ராக இருக்கும், பாதியில் தலை தெரியாது, பாதியில் நம்மளே தெரிய மாட்டோம். நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், பாத்ரூம் போனாலும் ஒன்றா தான் போவோம், கேன்டீன் போனாலும் ஒன்றா தான் போவோம். ஆனால் கேன்டீன் வந்தால் மட்டும் அவன் சைலண்ட்டாக ஆகிடுவான். அவன் மொபைலில் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா எங்கே நம்மளை பே பண்ண சொல்லிவிடுவாங்கன்ட்டு பயம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயம்லாம் அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவோம். நமக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே அந்த கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். அவன் கூட தான் நம்ம நிறைய சண்டை போட்டிருப்போம், நிறைய திட்டிருப்போம். ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் அவனுடைய அருமை என்னன்ட்டு தெரியும். அவன் இல்லைனா நம்ம காலேஜ் லைஃபே ஹாப்பியாக இருந்திருக்காதுன்ட்டு அப்போ தான் நமக்கு தெரிய வரும். டைம் மாறும், லைஃப் மாறும். காலேஜில் கிடைச்ச அந்த ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டோடைய மெமரிஸ் மட்டும் லைஃப் ஃபுல்லாக மாறாமல் அப்படியே இருக்கும். உங்களோட காலேஜ் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இன்னும் உங்கள் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் தான் இங்கே லக்கி பர்சன். அப்படி இல்லைனா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கப்புறம் இப்படிலாம் ஒன்றா உறவு போகிறோம்.